அப்பதான் வந்து ஈபாங் வந்து சொல்லிட்டு இருப்பான், நாம வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நோட்டீஸ் பண்ணிட்டானுங்க. அதனால வந்து அவனுங்க டிராகன் டர்ட்டோட கோரை தேடி உள்ள போயிருக்கானுங்க அடியில அண்டர் கிரவுண்டுக்கு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் உடனே ஈபாங் டிமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டின்னு இருப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இது வந்து இன்னும் பேலன்ஸ் ஆகல. இந்த லைட்னிங் கியூவை வந்து இது போதாது. நான் வச்சிருக்கிற ஹெவன்லி டிமானிக் கியூவை, கோல்டு கியூவை, அப்சல்யூட் இன் கியூவை, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபயர் கிர்னினோடைய ஃப்ளேம் குவை, இதோடைய அமௌண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லைட்னிங் குவையோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது இன்னும் பேலன்ஸ் ஆகல. அப்பதான் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸை சேர்ந்தவங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணுவான், என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், யாரா இவனுங்கெல்லாம்? அப்பதான் வந்து ஈபாங் வந்து சொல்லுவான், அவனுங்க வேற யாரும் கிடையாது, இந்த நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸோடைய மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய காட்ஸ் அப்புறம் எல்டர்ஸ். என்னது எல்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்பதான் இந்த பக்கம் அவன் ஓடி வருவான், சுட்டி குழந்தை, அதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அதை நான் சொல்றேன் கட் லீடர், இவங்க எல்லாருமே வந்து மறைஞ்சு போன பேலஸ் மாஸ்டருடைய சபார்டினேட்ஸ், கீழே போயிருக்காங்கல்ல அண்டர் கிரவுண்ட்ல, அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க வந்து எங்க கிட்ட கேட்காமலே வந்து கீழே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வைஸ் பேலஸ் மாஸ்டருடைய பர்சனல் கார்ட்ஸும் அவருடைய ஆளுங்க. எங்களுக்கு வந்து ஹெவன்லி டிமானிக் டிவைன் கல்ட்டை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து நாங்கள் எல்லாரும் மேலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல வர, அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவான், ரொம்ப நல்லதா போச்சு, இப்ப எனக்கு தெரியும் யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு, நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம். அதை பார்த்தோன்னே இந்த பையன், ஐயோ என்னடா நடக்க போதே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான் இந்த பையன். அப்போதான் இந்த பக்கம் வாங்க டீமன் லார்ட், என்னை அலோவ் பண்ணுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்ல, நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வாய்டு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி மேலே போயிடுவான் டாப்புக்கு. நானோ அண்டர் கிரவுண்டை வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு கொடு பார்ப்போம் என்ன இருக்குது அடியில் அப்படின்ட்டு. அப்போதான் உடனே நானோமே வந்து ஸ்கேனை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு வந்து காட்டும் வெர்ச்சுவலா. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுவான், என்னது இது டிராகன் டர்ட்டோட கழுத்து மட்டும் தொங்குது, அதோட கழுத்து அதே வெட்டிட்டு ஓடிடுச்சா, இவனுங்களாம் யாரா குட்டி குட்டி புள்ளி ஆட்டம். ஓகே முரிமலைன்ஸ் அப்புறம் நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸும், ஆனா வந்து இவனுங்க அவ்வளோ ஆளுங்கெல்லாம் கிடையாது, இத்தனை பேர் இருக்கானுங்க அடியில. அது மட்டும் இல்லாம இவனுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க, என்னாச்சு எதுக்காக வந்து டீமன் லார்டு வந்து நின்றுட்டே இருக்காரு மேல, அவங்கள வந்து நம்ம பின்தொடர்ந்து போலியா? அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான சத்தம் வரும். இவங்கெல்லாம் வந்து காதை பொத்திப்பாங்க, என்னடா சத்தம் இது அப்படின்ட்டு. இந்த பக்கம் வாங்க, என்ன என்ன சத்தம் இது, ஒரு மாதிரி பயங்கரமான மெட்டாலிக் சவுண்ட். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நான் வந்து நானோவுடைய புது ஃபீச்சரை வந்து ட்ரை பண்ண போறேன், வேற என்ன கிளாட்டேனியம் நானோ சூட்டு, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. டக்குன்னு நானோ பைபிள் வந்து நானோ சூட்டால நம்ம ஹீரோ வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்பதான் இங்க காட்டியிருப்பாங்களே கீழே, இவன் அட்டாக் பண்ண சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்க சொல்ல, ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போகக்குள்ள நம்ம ஹீரோ மேலேருந்து உடச்சிக்கிட்டு கீழே வர, எல்லாம் வந்து இங்கே தான் நடந்திருக்கும். அதை பார்த்து இவனுங்கெல்லாம் வாயை புழக்க எல்லாம் வந்து கரெக்டாக நடந்திருக்கும். அப்போதான் இவனுங்க எல்லாருமே, டேய் என்னடா மேலேருந்து சீலிங் தெரியுது. அப்போதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், என்ன வந்துச்சு மேலேருந்து கீழே, நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக கீழே இருக்கோமே. அப்போதான் இங்கே காட்டுவாங்க நம்ம ஹீரோவை, பார் முழுசாக நானோ சூட்டால் கவர் செய்யப்பட்ட நம்ம ஹீரோவை பார் அப்படின்ட்டு. லைக் திட்ட வந்து பிளாக் பேந்தரோடைய சூட் மாதிரி தான் இருக்கும். காலை காட்டுவாங்க, பின்னாடி முதுகை காட்டுவாங்க, அப்புறம் மூஞ்சை காட்டுவாங்க. சும்மா நானோ சூட்ல வந்து கவர் செய்யப்பட்டு சும்மா பயங்கரமா இருப்பான், ஒரு மாதிரி ரெட்டு கருப்பு ஒரு மாதிரி. அப்பதான் வந்து நானோ சொல்லும், கிளாட்டேனியம் நானோ சூட் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுது. அப்பதான் இந்த பக்கம் இவன் சேபர் செக்டர் சேர்ந்தவன், டேய் யாரா நீ, உன்னோடைய ஐடென்டிட்டியை இப்பவே ரிவீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கை நீட்ட, இன்னாவும் நீட்டின கை வந்து துண்டா சதறிடும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து பாப்பான், ஐயோ என் கை அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான் அவன். நம்ம ஹீரோ வந்து திட்ட அயன்மேனோடைய எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை போட்டு விட்டான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நானோ கிட்ட வந்து கேட்பான், என் தலையில இருக்கு பாத்தியா, அதை மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்பதான் நானோவுமே சொல்லும், ஓகே ரிமூவிங் தி ஹெல்மெட் அப்படின்ட்டு. தலையில இருந்த ஹெல்மெட்டை கைட்டா இவனுங்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆவானுங்க, ஐயோ டிமானிக் லீடரா அப்படின்ட்டு. ஹீரோ வந்து தலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவான், லைக் ஹெல்மெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணிட்டான் எல்லாருக்கும். எல்லாரும் கல்டிடர் சியோன் நீங்க ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருப்பானுங்க சுத்தி. ஏண்டா என்னடா கேள்வி இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் உடனே இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், என்ன நடக்குதுங்க, கல்ட் லீடர் சியோன் அவரு வந்து லைட்னிங் குயை வந்து சர்க்குலேட் தானே பண்ணணும்
பண்ணணும், அவரால் நவுற கூட முடியாது, ஆனா எப்படி வந்து இங்க வந்தாரு? அப்பதான் உடனே இந்த பக்கம் இவர் வந்து வணக்கத்தை போடுவாரு. கர்ட்லி டச்சியான், நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க போலயே, அதுக்காக வந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு வணக்கத்தை போட, அப்பதான் நம்ம ஹீரோ இந்த பக்கம் திரும்பி, என்னது சந்தோஷப்படுறியா, நீ வந்து என்னை பத்தி ஒரி பண்ணா நீ வந்து இங்க வந்திருக்க மாட்ட, எது என்னோட இதோ அதை திருட. ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கே நீ சொல்றது. அப்பதான் வந்து மோயாங்க்கு வந்து தெரிஞ்சிடும், ஆஹா முடிந்து விட்டது அப்படின்னுட்டு. அப்பதான் இந்த பக்கம் ஐஸ் பேலஸை சேர்ந்தவன், என்ன பேசுற நீ, உன்னோடைதா? டேய் நீ மட்டும் தனியா ஒன்றும் அதை கொல்லல, நாங்க எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முயற்சியால தான் அதை கொல்ல முடிஞ்சு. இப்போ வந்து உன்னோடையதுன்ற நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க, ஆனால் அது வந்து முழுக்க உனக்கு சொந்தமானது கிடையாது. அப்போதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எல்ட்ரு, ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் வந்து சும்மா செக் பண்ண தான் வந்தோம், அந்த டிராகன் டெட்டில் வந்து உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் எதுவும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்காதீங்க கர்ட்லி டச்சியான், எங்களோட இன்டென்ஷனை. அப்போதான் இந்த பக்கம் வந்து விஸ்பரிங் டெக்னிக்கை போடுவார் வைஸ் பேலஸ் மாஸ்டர். சூப்பரியாயோ ஃபர்ஸ்ட் எல்ட்ரு, சூப்பராக பண்ண, இப்போ வந்து டிமானிக்கல் லீடரால் கூட நம்மளை வந்து பிளேம் பண்ண முடியாது நம்ம பண்ணதுக்கு. அப்போதான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, எப்படியோ வந்து சுமூகமாக முடிஞ்சா சேருதான், ஆல்ரெடி வந்து இங்கே சுப்ரீம் சேபர் செக்ட் வேற இருக்கானுங்க உட்காந்துக்குன்னு, இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆள் கூட வந்து நம்மளால சண்டை போட முடியாதுடா அப்பா, முதல்ல வந்து சுப்ரீம் சேபர் செக்டை தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எசன்ஸ் ஸ்கோர் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவர் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாப்ளி. அப்போ இந்த பக்கம் திரும்பி மோயாங்க பார்ப்பாரு, என்ன வந்து மோயாங்க வந்து ஒரு மாதிரி மூஞ்சில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். இந்த பக்கம் மோயாங்க வந்து வாயை கடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு தலையாடிட்டு இருப்பான் மோயாங்க. அப்போதான் வந்து இவர் வந்து நினச்சி பார்ப்பாரு, என்ன சொல்ல வரான் இவன், தலையெல்லாம் ஆட்டுறான், மூஞ்சில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான், இதெல்லாம் பார்க்கும்போது வாயை மூடிட்டு சும்மா இருறா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கே. அப்போதான் டக்குன்னு என்ன ஆகும், நம்ம ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி இங்கே ஒருத்தர் ஓவராக பேசிகிட்டு இருப்பானே அவன்கிட்ட வந்துடுவான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவுமே வந்து ஆக்ஷன் பண்ணுவான் இப்படி அப்படின்ட்டு. உடனே இவனுமே ஐயோ அடங்கொய்யால் அப்படின்ட்டு இவனுமே வந்து இவன் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி பேக் அடிப்பான். அப்போதான் வந்து இவன் நினச்சி பார்ப்பான், என்னடா வந்து இது குயிலாங் டெக்னிக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, கர்ட்லி டச்சியான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இவன் சொல்லிகிட்டே இருப்பானா. அப்படி இவன் சொல்லிகிட்டே இருக்கும் போது ஹீரோ வந்து ரெண்டாக தெரிவான். ஹீரோவோடைய மேல் பாதி தனியாக கீழ் பாதி தனியாக ஒரு மாதிரி இவனுக்கு வந்து துண்டா தெரியும். ஹீரோ என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து துண்டால, இவனுடைய தலை தான் வந்து துண்டாயிருக்கு. தலை கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டைகனல் ஸ்லாஷை போட்டு விட்டான் நம்ம ஹீரோ. அதனால தான் வந்து இவனுக்கு வந்து ஹீரோ ரெண்டா போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஆனால் இவனே ரெண்டா போயிருக்கான் கடைசியில். அதே இடத்துல வந்து இவன் தலை தனியாக செதறி ஆல் க்ளோஸ். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எல்ட்ரு, கர்ட்லி டச்சியான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் இவரோட கை வந்து க்ளோஸ். பைபிளை வந்து வழியில் வந்து கத்துவான். அப்போதான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க, சும்மா மாசாக இருக்கும், கண்ணில் வந்து அனல் பறக்க, கையில் வந்து அந்த நானோ சூட்டால் உருவாக்கப்பட்ட கத்தி, அதில் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஆறா தெரிக்க பயங்கரமாக இருப்பான் நம்ம ஹீரோ பார்க்க. அப்புறம் வந்து அந்த கத்தியை வந்து சொல்லிடுவான், டிஸ்போஸ் பண்ணிடுவான், மறைஞ்சிடும் அந்த கத்தி. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து பேசுவான் ஃபர்ஸ்ட் எல்டர்கிட்ட வந்து, நீ நினைக்கிறியா என்ன இந்த மாதிரி கேவலமான காரணம் சொன்னா அதை நான் நம்புவன்ட்டு நீ நினைக்கிறியா என்ன? இந்த பக்கம் பைபிளை வந்து வழியில் வந்து குமரிட்டு இருக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எல்டர். அப்போதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், எந்த அளவுக்குனா என்னால் வந்து கம்பேரே பண்ண முடியல, ரொம்ப டிஃப்ரெண்ட் லெவலில் என்னை கம்பேர் பண்ணும்போது வேற லெவலில் வந்து இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் என்ன இந்த இடத்துல பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினச்சி பார்ப்பாரு நம்ம ஹீரோவை பார்த்து. இந்த இடத்துல வந்து இவருடைய மாரல் வந்து லைட்டாக பிரேக் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த சேபர் செக்டர் சேர்ந்தவன், டேய் அவனை விடாதீங்கடா, அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவான் அந்த ஸ்டீல் மாஸ்க் போட்டிருக்க பர்சன்ஸ் கிட்ட. இவனுங்களுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வெறி கொண்டு போவானுங்க நம்ம ஹீரோ நோக்கி. அப்போதான் ஹீரோ வந்து சிச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணுவான். ஓகே, இங்கே இருக்கிற எல்லாருமே எவல்யூஷனரி லெவல் அதுக்கும் மேலே இருக்கானுங்க. அப்போதான் உடனே அவனுங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து சும்மா சில்லு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து டாஜ் பண்ணுவான், கொஞ்சம் பிளாக் பண்ணுவான் அண்ட் தென் கொஞ்சம் டாஜும் பண்ணுவான். இங்கே வந்து அவன் ரொம்ப எஃபர்ட்லாம் எடுத்துலாம் பிளாக் பண்ண மாட்டான். அவன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா அந்த ஆர்மர், அது மேலே வந்து எல்லா அட்டாக்குமே வந்து லேண்ட் ஆகும், பட் அவன் வந்து கண்டுக்க கூட மாட்டான் அதை. அப்போதான் வந்து ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான், இல்லையே சரி இல்லையே இவனுங்க யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்து சேபர் செக்டர் சேர்ந்த மார்ஷல் ஆர்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். அப்போ தான் ஹீரோ பின்னாடி இருந்து ஒருத்தன் பஞ்ச் பண்ண வர
ஹீரோவுமே வந்து அதை சென்ஸ் பண்ணி திருப்பி அவனை வந்து இவன் பஞ்ச் பண்ணுவான். கையும் மோதிக்கும். அவன் வந்து புஷ் பண்ண ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான். டக்குன்னு அவன் கையில் அந்த ஸ்வாடை வந்து சமன் பண்ணிடுவான். ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை வந்து கீச்சிக்கிட்டு போயிடும் ஸ்வாடு. அப்போதான் இந்த பக்கம் இவனுக்கு வந்து ஒருத்தன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். கையை வந்து வெட்டிட்டான்ல, ஸோ ரத்தம் வந்து கீழே ஊற்றிட்டு இருக்கும். அதை வந்து அக்குபஞ்சர் போட்டு பிளாக் பண்ணுறானுங்க, ரத்தம் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போதான் வந்து இவன் நினச்சி பார்ப்பான், என்னடா அது கை வந்து டக்குன்னு ஸ்வாடா மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என்ன கொடூரமான ஆர்மர் இது. அப்போதான் நம்ம ஹீரோ டக்குன்னு கையை நீட்ட டெலிகைனசிஸ் பவர் அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டத்தில் ஒருத்தனை வந்து ஹீரோ வந்து பிடிச்சி அவன் பக்கம் இழுத்துருவான். இழுத்து என்ன பண்ணுவான், இழுத்து ஒரு ஹெட்பட்டு தலையோட தலையை வச்சு டமால்னு ஒரு மோதல். அப்போ வந்து இவனுங்க போட்டிருந்த மாஸ்க் வந்து சுக்குநூறாக உடஞ்சிடும். அப்போதான் ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு தெரியும் இவன் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுறான், இவனோட சுய நினைவிலே இவன் இல்லை. எங்கிட்ட கூட சொன்னான்ல ஹெவன்லி டீமன் வந்து ஸ்டீல் மாஸ்க் போட்டிருந்தார் அப்படின்ட்டு. அப்போ நான் கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுல யாரோ ஒரு ஆள் தான் அவரு. அப்போதான் உடனே இந்த பக்கம் சேபர் செக்டர் சேர்ந்தவன், டேய் என்னடா பண்ணிருக்கீங்க எல்லாரும், போங்கடா டேய் எல்லாம் போய் ஒன்றா அட்டாக் பண்ணுங்கடா. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து நானோ கிட்ட சொல்லுவான், நானோ நீ கொஞ்சம் அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் யார் வந்து ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு பார்ப்போம். அப்போதான் வந்து நானோ சொல்லுவோம், அதெல்லாம் முடியாது, அதுக்கு வந்து அவரு எப்படி இருப்பாருன்ட்டு எனக்கு முதல்ல தெரியணும், அப்போதான் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு நானோ வந்து சொல்லிடும். அப்போதான் அவனுங்களாம் வந்து அட்டாக் பண்ண ஹீரோ வந்து அசால்ட்டாக ஜம்ப் ஆகி மேலே போயிடுவான். எஃபர்ட்டே இல்லாமல் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அழகாக மேலே போவான். மேலே போய்கிட்டே வந்து நானோ கிட்ட வந்து சொல்லுவான், நானோ எனக்கு தெரியாது நானோ அவர் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு. அப்போனா என்னாலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது, எப்படி என்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு நானோ வந்து சொல்லிடும். டேட்டா பேஸில் இருந்தால் தான் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வந்து போட சொல்லிடுவான். லைக் இப்போ வந்து அவன் ஃபேஸ் மட்டும் வெளியே தெரிஞ்சதில்ல, அதையுமே வந்து கவர் பண்ண சொல்லிடுவான் ஹீரோ. இப்போ கவர் பண்ணிவிட்டு லேண்ட் ஆகிடுவான். அப்போ தான் இந்த பக்கம் ஒருத்தன் வந்து சுரிக்கன் அட்டாக் பண்ண, அவன் மட்டும் இல்லை இந்த பக்கம் இன்னொருத்தனும் பண்ணுவான் அதே அட்டாக்கை. சுற்றி எல்லாருமே வந்து அவனோட இன்டர்னல் பவரை யூஸ் பண்ணி கோட் பண்ணி அட்டாக் பண்ணுறானுங்க. த்ரோவிங் வெப்பன்ஸ். ஹீரோ வந்து ஒன்றுமே பண்ண மாட்டான், அசால்ட்டாக கை வச்சு பிளாக் பண்ணிடுவான். இந்த இடத்துல அவன் வந்து இன்டர்னல் எனர்ஜி அதை கூட யூஸ் பண்ண மாட்டான், அதுவாக வரும் ஹீரோ ஆர்மர் மேலே படும், பட்டு தெரிச்சு போயிடும் அதுவே, எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல். அப்போ தான் ஹீரோ, அப்போனா நீங்கள் அவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வீசினானுங்களா அந்த வெப்பனை, அதை வந்து ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் கண்ட்ரோல் பண்ணி எவன்லாம் வீசினானோ அவனுக்கே வந்து ஹீரோ வந்து திருப்பி கொடுத்து மர்கேசாலா சாப்டர் க்ளோஸ். அப்போ தான் ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், ஐயோ கடுப்படிக்குதே, இவனுங்க ஒரு ஆளாக வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கு, இவனுங்க எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறானுங்கன்னு பார்த்து அது வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆர்ட்டா இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனுங்களை போட்டு தள்ள வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக நான் வந்து கண்டுபிடிக்கணும் இதில் யார் வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். இந்த இடத்துல திட்டத்திட்ட அவனோட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அயன்மேனுடைய அந்த ஜாவிஸ் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் அயன்மேனோட எலிமெண்ட்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாமே. அப்போதான் இந்த பக்கம் மோயாங்க, எனக்கு தெரியும்டா அவன் கொடூரமான மான்ஸ்டர் அப்படின்ட்டு, அந்த ஆர்மர் எங்கேருந்துடா வந்தது. அப்போதான் இந்த பக்கம் சோயி, அவரை பார்த்தீங்களா, அவர் இது வரைக்கும் அவருடைய இன்டர்னல் எனர்ஜி அதை யூஸே பண்ணலை, யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த ஆர்மரை வச்சு மட்டும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்போதான் ஹீரோ அந்த பக்கம் ஒரு ஆளாக போட்டு தரல, இந்த பக்கம் சேபர் செக்டர் சேர்ந்தவன், என்னால் நம்பவே முடியல என்னுடைய டீமன் அயன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த பக்கம் டிராகன் டேட்டில் வந்து ஓடி இருக்கும்ல அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவான் அவன். அப்போ தான் அந்த பக்கம் சோயுமே வந்து சொல்லும், இதுதான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் வந்து பிஸியாக இருக்காரு, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஓடிடலாம் அப்படின்ட்டு சோயி வந்து சொல்லும். அப்போ தான் மோயாங்குமே வந்து ஓகே அப்படின்னு வர இந்த பக்கம் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. வைஸ் பேலஸ் மாஸ்டருமே வந்து சொல்லிடுவாரு, வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிடுவான் இவங்க வந்து ஓடுறது இந்த பக்கம். அப்போ தான் ஒன்று இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பாரு. அப்போ தான் எல்லாருமே கேட்பாங்க, சார் என்னாச்சு, ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ தான் யாரோ வருவாங்க ஸ்லோ மோஷனில், அவங்களுடைய ஸ்வாட் அடாவை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்வாடில் வந்து அதை கோட் பண்ணிக்கிட்டே நடந்து வருவாங்க கத்தியை வச்சுக்கிட்டு கையில். வேற யாரு, நம்மளுடைய டார்க் கிங்க மெயின் கடின்னு வந்துட்டார் அந்த பக்கம் இருந்து. உடனே இந்த பக்கம் மோயாங்க, அது டார்க் கிங். அப்போதான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் எல்லாரையுமே போட்டு தள்ளிக்கிட்டு, ஹெட் கார்டியன் அவங்க வந்து நம்மளுடைய அலையன்ஸ் வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பேராசையினால. அது மட்டும் கிடையாது, எது எண்ணிதோ அதை வந்து அவனுங்களுக்கு சொந்தமாக்கிக்க பார்த்தானுங்க. அவனுங்க எல்லாரையுமே வந்து சிறை பிடிங்க, எவனாவது வந்து மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா கொல்ல கூட தயங்க வேணாம், முடிச்சு கட்டிடு அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஆர்டர் கொடுத்துருவான் ஹெட் கார்டியனுக்கு. அப்போதான் இந்த பக்கம் மோயாங்க, என்னது கொல்ல போறீங்களா, என்னது இது,
அப்படின்னு சொல்லிட்டு மோயாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா மெயின் கடைன்னு மட்டும் வந்திருக்க மாட்டாரு. பின்னாடி 3 ஈபாங்கு வேங்கு பாக்கி 6 வாட் ட்ரிபிள் அப்புறம் டிமானிக்கல் பீப்புள் எல்லாருமே வந்து வந்துருவாங்க வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு. ஒரு போர் ஆரம்பிக்கிறது. எல்லாருமே வந்து எஸ் டிமன் லார்ட் நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. வேங்கெல்லாம் வந்து சீரியஸாக இருப்பான் பார்க்கறதுக்கு. வேங்க மட்டும் கிடையாது, அந்த பக்கம் சாங்குவாலேருந்து எல்லாருமே சீரியஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா சண்டைக்கு போகிறாங்க இல்லையா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த பக்கம் மோயாங் வந்து எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. முன்னாடி வந்து டார்க்கிங்கும் ஹீரோவோடைய 6 வாட் ட்ரிபிள்னு இருக்கானுங்க. பின்னாடி டிமானிக்கட் லீடரே இருக்கிறான். சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நடுவில் மாட்டிக்கிட்டோம். இப்போ மட்டும் நம்ம வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மேபி சிச்சுவேஷன் வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பைபிளில் வந்து பிளான் போட்டுட்டு இருப்பாப்லி மனசுக்குள்ள. அப்பதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் யாரும் பயப்பட வேணாம், நான் வந்து பார்த்து வந்து கிளியர் பண்றேன், டேய் வாங்கடா வாரியர்ஸ் ஆஃப் த ஐஸ் பேலஸ் போலாம் அப்படின்ட்டு இவர் வந்து ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்பதான் அந்த பக்கம் ஹெட் கார்டின் வர இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் போக 2 பேரும் போய் மோதிப்பாங்க. அவங்களோட ஸ்குவாட் வந்து கிளாஷ் ஆகும். அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, என்னது எங்களை கொல்லணுமா, ரெசிஸ்ட் பண்ணா என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க, நீங்க வேணா ஒன் ஆஃப் த 3 பவர்ஃபுல் ஃபோர்ஸா இருக்கலாம் இந்த ஜாங்குல, ஆனா இப்ப நீங்க எங்களோட இடத்துல இருக்கீங்க, எங்களை என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டு இருப்பார் நினச்சி பார்த்துக்கிட்டு. இந்த பக்கம் மோயாங் வந்து டேய் பேலஸ் மாஸ்டர் ப்ராக்ஸி அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து அவன் கூட்டின்னு இருப்பான் மோயாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஐஸ் பேலஸை சேர்ந்த எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு சண்டைக்கு. டேய் வாங்கடா, அவர் தான் வந்து மாஸ்டர் அட் த மிஸ்டிக் ரிலம், அவர் வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்த ஜாங்குக்கு ஈக்குவலான ஆள், வாங்க நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண போயிடுவானுங்க. இப்போ தான் இந்த பக்கம் ஹீரோவுடைய 6 வாட் ட்ரிபிள் இவன் வந்து சொல்லிகிட்டே ஓடுவான், டேய் வாங்கடா என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த டிவைன் கல்ட், வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் மாற மாதிரி அடிச்சுப்பானுங்க. அப்பதான் இந்த பக்கம் மோயாங்க, டேய் என்னடா பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு க்ளோஸரான ஸ்மாலான ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுங்கிறானுங்களே இவனுங்க. அப்போ இந்த பக்கம் சோயி ஓகே இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நானும் மாஸ்டர் மோயாங்கும் இதை யூஸ் பண்ணி நைஸாக தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயி வந்து நினச்சி பார்த்துக்கிட்ட சொல்லும். மாஸ்டர் மோயாங் அந்த பக்கம் பாருங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் மோயாங்க கை நரம்பெல்லாம் புடைக்க கத்திட்டே ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் எப்படா நான் வந்து சரண்டர் ஆவேன் ஃபைட் போடாமல், நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு மோயாங் ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த பக்கம் சோயி டேய் எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி தான் சோயி பார்த்துட்ருவான் அங்கேருந்து. இந்த பக்கம் வாங்க வந்து சொல்லுவான் ஈபாங் கிட்ட, வாடா போகலாம் அப்படின்ட்டு. அந்த பக்கம் ஈபாங்க முடிச்சிடலாமா அப்படின்ட்டு 2 பேரும் ரெடி ஆவானுங்க சண்டைக்கு. அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், இல்லை தப்பு என்னன்னு இவனுக்கு 2 பேர் திரும்பி பார்த்தா யாரோ வந்து இவங்க 2 பேரை பிடிச்சி விளக்குறாங்க. இந்த பக்கம் போங்கடா அப்படின்ட்டு ஈபாங்க தள்ளி விட்டு பாக்கியை வந்து விளக்கி விட்டு எவனோ ஒருத்தவன் பாஞ்சிட்டு போறான் சண்டை போடுறதுக்கு. வேற யார, டிமானிக் கல்ட்டோட எல்டரு நான் வாங் மூ இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான் சண்டை போடுறதுக்கு. அவங்க 2 பேரும் தள்ளி விட்டு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு சண்டை போடவே ரெடி ஆயிடுவான். இவன் சும்மா போட்டுன்னு அட்டாக்க போட மோயாங்குமே வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அந்த பக்கம் அவன் சிரிச்சிட்டு இருப்பான், இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவன் சொல்லிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் மாங்மூ. அப்பதான் மோயாங் வந்து பொறி தட்டும், மாங்மூவா ரீவோண்டு மாங்மூ, அப்பனா இவன் வந்து ட்ரீம்ஸ் வாட்ஸ்மேன் மாங்மூவா அப்படின்ட்டு இவன் வந்து அப்பதான் யோசிப்பான் மோயாங்க. இவனுமே வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது, ஏன்னா கல்ட்டோட எல்ட்ரா மாறி இருக்கானே, இவனுமே வந்து கொஞ்சம் கெத்தான ஆள் தான்.